பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மதுரையிலலாம் டீ கடையில் காலையில் செஞ்சு விற்பாங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. பட்டர்லேயே செய்கிறது. இதுக்கு கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தி ஆகும். இதை இந்த மாதிரி பன்லேயும் செய்யலாம், பாவு பன்லேயும் செய்யலாம். பண்ணை என்ன செய்ய சரிசமமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். தனியாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வெண்ணெயை தடவணும். இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஒரு நேரம் ஒரு வேளை இப்படி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை, வெண்ணெய் சாப்பிட்றதுனால நமக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெண்ணெயை தடவிக்கணும். கீழேயும் மேலேயுமே கொஞ்சம் நல்லா வெண்ணெயை தடவிக்கணும். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வெண்ணெய் ஆகும். இப்படி வெண்ணெயை தடவிட்டு அதில் ஜீனி எடுத்து இப்படி போடணும். சர்க்கரை அதே மாதிரி இப்படி போடணும். அதே போல் மேலே இதுலேயும் சர்க்கரையை ரொம்ப இப்படி தூவி அதை நல்லா இப்படி அழுத்தி மூடிட்டு நல்லா அழுத்தி மூடிட்டு மேலே கொஞ்சம் பண்ணு மேலேயும் வெண்ணெய் தடவி அடுப்பில் சூடான ஃபேன் மேலே வச்சு அது மேலேயும் நல்லா வெண்ணெய் தடவணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் சர்க்கரையை தூவிடும், ஜீனி தூவிட்டு இது நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி அழுத்தி நல்லா ரெண்டும் ஒன்று வெட்டி நடுவில் கட் பண்ணி சேர்த்த தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி வேவிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும். இந்த வெண்ணெயிலேயே நல்லா பன்னு அப்படி மொறுன்னு ப்ரெட்டு பொரிச்சா இப்படி இருக்கும், அது மாதிரி நல்லா மொறுன்னு வேகிற மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வைக்கணும். இப்படி சுற்றி விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனோன்னா மறுமறுப்பு கொடுத்துரும். இதை அடுப்பை நிறுத்திட்டு தட்டில் எடுத்து போட்டுருவோம். டீக்கான பட்டர் பன் ரெடி.